அப்படிப்பட்ட 2015 2023 53 சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்ச போது கூட விமான நிலையத்தில் விமான ஓடுபாதையில் வெள்ளம் வரல. ஆனால் 10 சென்டிமீட்டர் மழை தான் பெய்ஞ்சிருக்கு. இன்னைக்கு வெறும் 10 சென்டிமீட்டர் மழைக்கு உள்ளே வந்து விமான ஓடுபாதையில் எல்லாம் வெள்ளம் போயிட்டா ஏதோ தப்பு நடந்திருக்கு. மக்கள் பாதிக்கப்படும் போது மக்கள் பிரதிநிதிகள் ரோட்டுக்கு வந்து நிற்கணும். இல்லை, நீங்கள் நிற்கிறீங்க இல்லை, முதலமைச்சர் அவங்களை எங்கே வந்து நிற்க சொல்லுங்களேன். எந்த இதுலையாச்சும் வந்து நின்று இருக்காங்களா? எந்த மழையிலையாச்சும் தமிழிச்சி தங்கப்பாண்டியன் இவங்கணும். புயலுங்கிறான், கரண்ட் இருந்துக்கிட்டு இருக்கு, வயர் மேலே இருக்குது, புயலில் அருந்து கீழே உழுகுமா இல்லையா? திட்டமிடுதல் இல்லையே. செந்தில் பாலாஜியை போய் வச்சுருக்கீங்க. அவர் எந்த நேரம் அடுத்து ஜெயிலுக்கு போகுமோங்கிற பயத்தில் இருக்காரு. அவரால் எப்படி சரியாக திட்டமிட முடியும்? அடுத்த பிரச்சனையிலையும் மாட்டிக்கிட்டாரு அவருக்கு. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் சொல்லும் முக்கியமான செய்திகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான செய்தியே சென்னையில் பயங்கரமான மழை, மக்கள் படும் அவதி, அதை பற்றி தான் ரொம்ப நேரம் பேசணும். மற்றபடி அரசியல் செய்திகள் பெரும்பாலானவை இல்லை. மழை ஆதிக்கம் அதிகமாக இருந்ததுனால அரசியல் செய்தி சொல்லிக்கொள்ளும்படி எதுவும் இல்லை. அதனால் மழையை பற்றின விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறணும். அப்படிங்கிறதுனால என்ன விஷயம் மழை சம்பந்தமாக சென்னையில் எப்படி இருக்குது, புயல் வந்து கடக்கிற மாதிரி இருக்குது, அப்படி இருக்கும்போது சென்னை மக்களின் நிலைமை என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். முதல் விஷயம், எதற்கெடுத்தாலும் ஸ்டாலினையும் அவங்க ஆட்சியவும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த உண்மையான விஷயங்கள் என்னங்கிறத தான் பேசணும். ஸ்டாலினை தாக்குவது மட்டும் நமது நோக்கம் அல்ல. அவங்க அரசாங்கத்தை நடத்துகிறாங்க, அவங்களுடைய பிரச்சனை என்னங்கிறது நமக்கு தெரியாது. அவங்க வேலை செய்யாமல் இருக்காங்களான்னா அப்படியெல்லாம் இல்லை. ஸ்டாலினும் வர்றாரு, முக்கியமான இடங்களுக்கெல்லாம் போய் சுற்றுறாரு, அதிகாரிகளையும் முடிக்க விடுறாரு, உதயநிதி வந்து ஆய்வெல்லாம் செய்கிறாரு. நம்ம குறை சொல்ல, அவங்க ஒன்றுமே செய்யலைன்னு சொல்ல. தூய்மை பணியாளர்கள்லாம் இரவும் பகலும் பாவம் கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் ட்ரைனேஜ் எல்லாம் வந்து சரி பண்ணுறாங்க, பம்பு செட்டை வச்சு நீர்களெல்லாம் எடுத்து வெளியில் அனுப்புகிறாங்க. அதனால் நம்ம அதை கொச்சப்படுத்தக்கூடாது. ஸ்டாலினும் சரி, உதயநிதியும் சரி அங்கங்கே போகிறாங்க. மந்திரிகளில் சேகர் பாபு சுற்றுறாரு, பாவம் இல்லைன்னு சொல்ல. அதுக்கடுத்தது மா சுப்பிரமணி இவங்கெல்லாம் போகிறாங்க. அதை நம்ம குத்தமே சொல்லலை, நீங்கள் எதுவுமே செய்யலைன்னு சொல்லலை. அதே மாதிரி மழை வந்து வெள்ளம் வந்தோடனே நம்ம வாட்டுக்கு கண்ணை மூடிட்டு குற்றம் சொல்லக்கூடாது. என்ன தவறு நடக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம சுட்டி காட்டுறோம். அதனால் எப்போவுமே ஸ்டாலினை தாக்கி பேசுவதற்கான இது இல்லை. இன்றைக்கி உள்ள விஷயம் மழை அப்படிங்கிறது 1 கோடி பேர் இருக்காங்க சென்னையில். மழை பெய்யுது, பல மோசமான விஷயங்கள், சரி செய்யப்படாத விஷயங்கள் இருக்குது. அதனால் மக்கள் அவதிப்படுறாங்க. அதனால் என்னென்ன விஷயம், அதில் என்ன தப்பு நடந்திருக்குங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த விவாதத்தை வந்து நம்ம பேச போகிறோம். 2015 ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அப்போ 53 சென்டிமீட்டர் மழை, வரலாறு காணாத மழை. செம்பரப்பாக்கம்ங்கிற ஏரி நிறைஞ்சு வழிஞ்சது, திறந்து விட்டாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர், அதாவது முதல் மாடி வரை தண்ணி வந்துடுச்சு. கீழ் மாடியெல்லாம் மூழ்கிட்டு அதுவரை அது மாதிரி வரலாறு காணாத வெள்ளம் இல்லவே இல்லை. அப்போ எதிர்க்கட்சியாக இருந்த ஸ்டாலின், கருணாநிதி அப்போ உயிரோடு இருந்தார். அவரெல்லாம் என்ன சொன்னார், ஜெயலலிதா தான் காரணம் அந்த வெள்ளத்துக்கு அப்படின்னு சொன்னான். என்னென்னு கேட்டால் செம்பரப்பாக்கம் ஏரியா அவர் தான் திறந்து விட்டார், அதனால தான் இவர் வெள்ளம் அப்படின்னு ரொம்ப மோசமாக அவர் வந்து விமர்சித்தாங்க 2015. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கப்புறம் 2021 ஸ்டாலின் முதலமைச்சராக வந்தார். ஸ்டாலின் முதலமைச்சராக வந்தோடனே 2023 போன வருஷம் 2015 பெய்த அதே மழை அளவு 52 சென்டிமீட்டர் பெஞ்சது. பார்த்திங்கன்னா செம்பரப்பாக்கம் ஏரியெல்லாம் திறந்து விடலை. அப்படி இருந்தும் பார்த்திங்கன்னா 2015 வந்த வெள்ளத்தை விட அதிகம் வந்தது. அப்போ எல்லாருக்குமே காரணம் புரியல. அப்போ தான் ஜெயலலிதா இருக்கும்போது செம்பரப்பாக்கத்தை திறந்து விட்டாங்க. இப்போ வந்துக்கிட்டு ஏன் இப்படி வந்தது அப்படிங்கும்போது, அதுக்கு முன்னாடி 2022 வருஷம் ஸ்டாலின் சொன்னார், 2015 வரலாறு காணாத வெள்ளம் வந்துருச்சு, அதனால் 4000 கோடி ஒதுக்கியிருக்கோம், இந்த வெள்ளம் இனிமேல் வரக்கூடாது
அப்படின்னு 2022 சொல்லி பொறுப்பை மந்திரி KN நேருட்ட ஒப்படைச்சு 4000 கோடியை கொடுத்துட்டான். கொடுத்து வடிகால் பணிகளை செய்யுங்க அப்படின்ட்டான். அப்போ நேரு சொல்லிட்டாரு, 4000 கோடியும் செலவு பண்ணிட்டோம், இன்னுமே சென்னையில் தண்ணியே தேங்காது அப்படின்னு சொன்ன அந்த சூழ்நிலையில் தான் 2023 அதே அளவு மழை பெஞ்சது. 2015 பெஞ்ச 42 சென்டிமீட்டர் மழை பெஞ்சது. பார்த்தீங்கன்னா மழைக்கு வெள்ளக்காடாக போச்சு, சென்னையே ஸ்தம்பிச்சது. அப்போ தான் மக்கள் எல்லாம் கேட்டாங்க, 2015 ஜெயலலிதா இருக்கும்போது அவ்வளவு வெள்ளம் வந்ததுன்னு தானே நீங்கள் 4000 கோடி ஒதுக்குனீங்க, அப்படி இருக்கும்போது எந்த வடிகால் பணியும் ஒழுங்காக நடத்துறதால் ஏன் இவ்வளவு இது வருதுன்னு மக்கள் கேள்வி எழுப்பினாங்க. அப்போ என்ன நடந்தது அப்படிங்கும்போது KN சொன்னார், இல்லை 48% பணி தான் முடிஞ்சது, மீதி முடியலை, அதனால தான் அவர் வெள்ளம் அப்படின்னு சொன்னாங்க. 2023 அடுத்தது இப்போ 2024 வரும்போது KN சொல்லிட்டார், 98% முடிச்சிட்டோம். இப்போ அதனால் இனிமேல் வெள்ளம் வருதுங்கிறது சாத்தியமே இல்லைன்னு. எவ்வளவு மழை வந்தாலும் தாங்கக்கூடிய அளவுக்கு எல்லா முன்னேற்பாடுகளும் முடிந்திருக்கு. கிட்டத்தட்ட மழைநீர் வடிகால் அறிவிக்கப்பட்ட பணிகள் 95% முடிஞ்சிருச்சு. எல்லா இடத்துலையும் முடியாமல் இல்லை. ஒரு 20 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டர் சாதாரண எப்பவும் பெய்கிற மழை பெஞ்சதுன்னா எந்த வடிகாலுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. ஸ்டாலின் சொல்லிட்டாரு, தயாராக இருக்கிறோம் சென்னை வெள்ளத்தை எதிர்கொள்ள அப்படின்னு. எல்லோரும் நம்பிக்கையோடு இருந்தோம். ஆனால் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவை பாருங்கள். சென்னை விமான நிலையம் விமானம் ஓடுபாதையிலேயே வெள்ளம் வந்துருச்சு. என்ன காரணம்? அரசாங்கம் சிந்திக்கணும். அப்படிப்பட்ட 2015 2023 53 சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்ச போது கூட விமான நிலையத்தில் விமான ஓடுபாதையில் வெள்ளம் வரல. ஆனால் 10 சென்டிமீட்டர் மழை தான் பெஞ்சிருக்கு. இன்றைக்கி வெறும் 10 சென்டிமீட்டர் மழைக்கு உள்ளே விமான ஓடுபாதையில் எல்லாம் வெள்ளம் போயிட்டா ஏதோ தப்பு நடந்திருக்கு. அதாவது ஆட்சியாளர்கள் புரிஞ்சுக்கணும். உங்களை விமர்சிப்பதற்காக சொல்லவில்லை. 53 சென்டிமீட்டர் மழை பெய்த போது விமான நிலையத்திலும் ஓடுபாதையிலும் தேங்காத நீர் வெறும் 10 சென்டிமீட்டர் போது எப்படி இந்த விமான நிலையத்தில் ஓடிச்சு? இவ்வளோ வெள்ளம் விமான நிலையத்துக்குள்ளே எப்படி வந்தது? அத்தனை விமானங்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும்னு தான் சொல்லணும், குறையாக சொல்லலை. ஏன் அப்படி 10 சென்டிமீட்டருக்கே விமான நிலையம் எப்படி பாதிக்கப்பட்டதுன்னு நீங்கள் பார்க்கணும். அப்போ தானே நீங்கள் அடுத்தது மாற்று நடவடிக்கையெல்லாம் நீங்கள் செய்யணுமில்ல. 4000 கோடியும் நீங்கள் இது பண்ணிட்டேன்னு சொன்னீங்கல்ல. 4000 கோடி இதாகி போனதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது ஸ்டாலின் அவர்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி வடிகால் பணிகள் எல்லாம், மழைநீர் வடிகால் பணிகள் எல்லாம் பெரிய LNT மாதிரி பெரிய கம்பெனிகிட்ட நீங்கள் கான்ட்ராக்டை கொடுக்கணும். KN போய் கொடுத்தீங்கன்னா கொள்ளையடிப்பதில் பேர் போனாள். ஆட்சியில் இருந்துக்கிட்டே பல ஆஸ்பத்திரிகளை கட்டுறாரு. நாட்டு மக்களை மனசாட்சி இல்லாமல் நாட்டு மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறாங்க. அப்படி ஒரு மந்திரிகிட்ட போய் நீங்கள் இந்த பொறுப்பை விடலாமா? பெரிய நிறுவனத்திட்ட விட்டுருக்கலாம்ல அந்த கான்ட்ராக்டு. வயிறு எரியுது. பாம்பேயை போய் பாருங்கள். நம்மளை விட அதிக பாப்புலேஷன், அதிக ஜனத்தொகை, நம்மளை விட அதிக நெருக்கடி, மக்கள் நெருக்கடி. மழை எவ்வளவு பெய்ந்தாலும் ஒரு சொட்டு தண்ணீர் நிற்குதான்னு பாருங்கள். காரணம், அவங்க மிகப்பெரிய கம்பெனிகிட்ட கான்ட்ராக்டை கொடுத்து ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் அவங்க வடிகால் பணியை அமைச்சிருக்காங்க. நீங்கள் போய் KN கொடுத்தது தான் மெயின் காரணம். ஏன்னா அவர் கமிஷன் போக வெறும் கட்சிக்காரனுக்காக கான்ட்ராக்ட் கொடுக்குறாரு. கட்சிக்காரன் வாய்க்காலை தோண்டி இருக்கிற வாய்க்காலையும் அடைச்சி விட்டுட்டான். அது என்னமோ அவனுக்கே புரியாமல் வடிகால் பணிகள் என்னங்கிறது தெரியாத கட்சிக்காரனை விட்டால் என்ன ஆகும்? அவன் என்ன பண்ணுனான்னு தெரியல. இப்போ என்ன ஆச்சு தெரியுமா? வெள்ளம் வடியவே மாட்டேங்குது. இப்போ ஒரு லேடி சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, ஒரு நாள் தான் தண்ணி வந்துச்சு, வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துச்சு, இதுக்கு முன்னாடி அப்படி வந்ததில்லைன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ பாருங்க. 12 வருஷமா இருக்கும், எனக்கும் தண்ணி வந்தது இல்ல. ஒரே நாள் தான் சேர்ந்துட்டு ஃபுல்லா தண்ணி ஆயிடுச்சு. சாப்பிடவே இல்லை. காலையில கஷ்டமா இருக்கும். யாராவது ஏதாவது பண்ணா நல்லா இருக்கும். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு நாள் மழையே தாங்க மாட்டேங்குது.
அந்த லேடிக்கு வந்து இப்போ 3 நாள் 4 நாள் பெஞ்சா வர்ற வெள்ளம் ஒரே நாள் மழையில் வந்துடுதுன்னா நீங்கள் செஞ்ச வடிகால் பணியில் ஏதோ குளறுபடி பண்ணியிருக்கீங்க. விஷயம் புரியாமல் கால்வாய்களை சரியாக இல்லாமல் கால்வாய்களில் அடைப்பு ஏற்படுத்தும் அளவுக்கு பண்ணியிருக்கீங்க. அதனால தான் ஒரே நாளில் தண்ணி வந்துடுது. இதுவும் குற்றம் சொல்கிறதுக்காக இல்லை, இது என்னென்னு ஆராய்ச்சி பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது சாஃப்ட்வேர் கம்பெனி சென்னையில் OMR ரோட்டில் தான் ரொம்ப அதிகம் இருக்குது. பெரிய பெரிய உலக புகழ்பெற்ற சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் அங்கே தான் வைக்கிறான். அவன் என்ன சொல்லிட்டு வரான், சாஃப்ட்வேர் கம்பெனி வைக்கிறதுக்கு மிகச்சிறந்த இடம் தமிழ்நாட்டு இதில் இந்தியாவிலேயே பெங்களூருக்கு அடுத்து தமிழ்நாடு தாங்கிறான். டெல்லிக்கு போக மாட்டேங்கிறான், காற்று மாசு. இங்கே டெல்லியில் கோடை காலத்தில் வெயில் 48 டிகிரிக்கு மேலே போகுது, மனுஷன் இருக்க முடியாது. டெல்லி லாயக்கு இல்லைங்கிறான். அது பெங்களூர் சென்னை தான் அதிகம் நல்ல தொழில் நடத்துறதுக்கு நல்ல இடம்னு சொல்லி பெரிய பெரிய உலக புகழ்பெற்ற சாஃப்ட்வேர் கம்பெனிகள்லாம் ஓல்டு மகாபலிபுரம் ரோடுன்னு சொல்லக்கூடிய சென்னையில் தான் இருக்காங்க. அந்த ஓல்டு மகாபலிபுரம் ரோடு பெரிய பெரிய கோடீஸ்வர சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்கிற இடத்துல வெள்ளம் எப்படி ஓடுதுன்னு பாருங்கள். பெருங்குடியில் எவ்வளோ வெள்ளம் போகுதுன்னு பாருங்கள் இந்த வீடியோ. அப்போ பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியெலாம் இன்னும் என்ன பண்ணிடுவான், சென்னை வந்து வெள்ளம் மழை பெஞ்சால் தான் இருக்கவே முடியலை, அங்கே இன்னுமே தொழில் ஆரம்பிக்க முடியாதுங்கிற ஒரு எண்ணம் எல்லா சாஃப்ட்வேர் இதில் வந்துட்டா ஒவ்வொரு சாஃப்ட்வேர் கம்பெனியிலும் ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கிடைக்கிது. அவன் மூடிட்டு வேறு மாநிலத்துக்கு போயிட்டா அப்போ என்ன ஆகும், நமக்கு எவ்வளோ பெரிய விஷயங்களை இழப்போம், எவ்வளோ பேருக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பெல்லாம் போயிடும்ல. மற்ற மாநிலங்கள்லாம் அவ்வளோ அக்கறை செலுத்துகிறாங்களே, எங்கேயுமே இப்படி தண்ணி நிற்கிறது இல்லையே. இப்போ ஹைதராபாத்தில் நிற்குதா, கேரளாவில், பெங்களூரில் நிற்குதா வெள்ளம் வருது, இதில் வந்து கேரளாவில் எதுவும் இவ்வளோ வெள்ளம் நிற்குதா, வயநாடு ஒன்றில் தான் நிலச்சரிவில் தான் இங்கே கூட சாவு ஏற்படுது. இப்போ இங்கே மட்டும் ஏன் அப்படி நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும்ல. சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் நீ விட்டுட்டு போயிடுவானே இங்கேருந்து, அந்த விஷயத்தையும் நீங்கள் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது தான் நமது அடுத்த கருத்து. இந்த வீடியோவை பாருங்கள். இது சென்னையில் தாம்பரம்ங்கிற இடத்துல இவ்வளவு தண்ணி வருது. இந்த தாம்பரம்ங்கிற இடத்துல எப்போ பார்த்தாலும் இந்த அளவுக்கு தண்ணி தேங்குது. காரணம், முன்னாடி அதுக்கு பக்கத்தில் இருந்த ஏரிகள் எல்லாம் பெருமளவில் வீடுகள் ஆனதுனால அந்த தண்ணி இங்கே வருது. இதெல்லாம் ஒரு சாதாரண ஆராய்ச்சி பண்ணுனா போதும். இந்த ஏரிகள் இருந்ததுனால தண்ணீர் எப்படி வருது, இந்த தண்ணீரை எப்படி வேறு எங்கே கொண்டு போய் சேர்க்கணும், அருமையாக பெரிய பெரிய கம்பெனிஸுங்க, எக்ஸ்பர்ட்டுங்க, நிபுணர்கள் இருக்கான், மேப் போட்டு கொடுத்துருவான். இங்கேருந்து தான் தண்ணி வருது, ஏரி இருந்தோட அது தாம்பரத்தை இப்படி சுற்றி வருது, இதை இந்த பக்கம் திருப்பி விட்டால் இந்த தண்ணீர் வராதுங்கிறத ஈஸியாக நிபுணர்கள் கண்டுபிடிச்சிடுவான். வெறும் கேள்வியும் கட்சிக்காரனையும் வச்சுக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்? இப்போ தாம்பரத்தை நீங்கள் கவனிக்கலைன்னா வருங்காலத்தில் தாம்பரத்தில் யாருமே வீடு வாங்க மாட்டாங்க, தாம்பரத்துக்கு குடி போகவே மாட்டாங்க. ஸோ அதையும் நீங்கள் கவனிக்கணும் இல்லையா? அடுத்தது வேளச்சேரி, அது வெள்ளச்சேரின்னு சொன்னாங்க. இப்போ ஒரு வாரம் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி மழை வரும்போது வேளச்சேரியில் இருக்கிற மக்கள்லாம் காரை கொண்டாந்து மேம்பாலத்தில் விட்டுட்டு போயிட்டாங்க. போலீஸ் போய் கேஸ் போடணுன்னாங்க. பார்த்தீங்க இந்த வீடியோவை பாருங்கள். வரிசையாக மேம்பாலத்தில், வேளச்சேரி மேம்பாலத்தில் பூரா காரை நிறுத்தி வச்சுருக்காங்க. ஏன்னா ஊருக்குள்ளே தண்ணி அவ்வளவு. இப்போ சமீபத்தில் ஸ்டாலின் என்ன சொன்னாருன்னா, இனிமேல் அடுத்த மழைக்கு வேளச்சேரியில் தண்ணி வராதுன்னார். எப்படி வராது அப்படின்னா, கிண்டியில் பூங்கா ஒன்று திறந்துட்டோம், ரேஸ் கோர்ஸ் இதில், இந்த தண்ணியெல்லாம் அங்கே போய் தேங்குற மாதிரியே எல்லா விஷயமும் பண்ணிட்டோம், இனிமேல் வேளச்சேரியில் தண்ணீர் தேங்காதுன்னார். வேளச்சேரிக்கு எதை பாருங்கள், வீடியோ பார்த்தீங்கல்ல, வேளச்சேரிக்கு எது எப்படி இருக்குன்னு. அப்போ இவங்க திட்டமிடுதலில் வந்து எங்கோ தப்பு நடக்குது.
கிண்டி அந்த பூங்காவுக்கு அத்தனை தண்ணீரும் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்லியும் வேளச்சேரியில் வெள்ளம் வருதுன்னா அப்போ என்ன அர்த்தம்? உங்கள் திட்டமிடுதல் தப்பாக இருக்குது. அதனால் வேளச்சேரிக்கு மறுபடியும் அதே கதி தான் வந்திருக்கு. நீங்கள் செய்த எந்த நடவடிக்கைக்கும் எந்த வித இதுவும் பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறத ஸ்டாலின் புரிஞ்சுக்கிட்டு மாற்று நடவடிக்கை வேளச்சேரிக்கு எடுங்க. வேளச்சேரியில் ஒரு காலத்தில் ஏரியாக இருந்தது, அங்கெல்லாம் வீடுகள் வந்தது உண்மை. ஆனால் நகரம் மேம்படும் போது அப்படி தான் வரும். வீடு ஏரிகள்லாம் வந்துடும், வயக்காடுகளில் வீடு வந்துடும். அப்படி இருந்தும் அந்த நகரத்தை திட்டமிடணும். அதுக்கேற்ற நீங்கள் இங்கே ஏரி இருந்தது எல்லாம் வெளியில் போகணும், மறுபடியும் ஏரியாக்க முடியாது. ஏன்னா நகரம் முன்னேற்றம் அடையும் போது, நகரமாக முன்னேற்றம் அடையும் போது இந்த மாதிரி ஏரிகள், கண்மாய்கள், வாய்க்கால்கள், வயல்கள் எல்லாமே அப்படி தான் வீடுகளாகும். அப்படி தான் பாம்பேலெல்லாம் ஆச்சு. மறுபடியும் ஏரியாக்க முடியாது. அப்படி இப்போ டெவலப்மெண்ட்டுன்னு வந்துருச்சுல்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? மாற்று நடவடிக்கை எடுத்து அந்த தண்ணீரை மாற்று வழியில் எப்படி கொண்டு போகணுன்னு தான் சிந்திக்கணும். ஸோ உங்கள் திட்டமிடுதலில் தப்பு இருக்குது வேளச்சேரியை பொறுத்தவரை. அது என்னங்கிறத நிபுணர்களை கூப்பிட்டு இந்த சேகர் பாபுவையும் சுப்பிரமணியம் உங்களுக்கு பேச்சுக்கு தலையாற்றாளங்களை வச்சுக்கிட்டு எல்லாம் திட்டமிடக்கூடாது. KNRவை குறிப்பாக வைக்காதீங்க. ஊழல் பண்ணுற அமைச்சர் அவர் எதை பண்ணாலுமே அதில் ஊழல் இருக்கும். நல்ல திறமைசாலிகளை நீங்கள் ஊக்கப்படுத்தி பண்ணணும். அவங்ககிட்ட இருக்கிற PTR போட்டால் கூட பரவாயில்ல, கொஞ்சம் திட்டமிடுவார். சும்மா ஒன்றுக்கு லாய்க்கு இல்லாதவங்கள்லாம் போட்டிங்கன்னா இந்த வேளச்சேரிக்கு நீங்கள் ஒரு செலவு பண்ணி என்ன பிரயோஜனம்? என்ன ஆச்சு வெள்ளம் அப்படிங்கிற கருத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்தது மெரினா பீச்சில் எலக்ட்ரிக் ஒயர் விழுந்து எப்படி வெடிக்குதுன்னு பாருங்கள் அந்த வீடியோ. ஒயர் விழுந்து வெடிக்குது. இதில் நடந்தால் என்ன ஆகும்? இதில் யாரோ ஒருத்தர் நடந்து போனவர் எப்படி செத்து கிடக்காருன்னு வீடியோ வைப்பார். ATM மிஷினில் போய் பணம் எடுக்க போகிறாரு, வாசல்லே விழுந்து செத்து கிடக்காரு. காரணம், தண்ணியில் மின்சார ஒயர் கீழே விழுந்திருக்கு, அதன் மூலம் மின்சாரம் பாயப்பட்டு இறந்துருக்கு. ஸோ ஆட்சியாளர்கள் என்ன புரிஞ்சுக்கங்க, அந்த காலத்து மாதிரி ஒயர் அப்படியே போட்டு இப்படியே கரண்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்கலாமா? இப்போ மாற்று வழிகள் எவ்வளோ வந்துருச்சுல்ல. அண்டர் கிரவுண்டு கேபிளில் எலக்ட்ரிசிட்டி வருது. முன்னாடி மாதிரி எலக்ட்ரிக் போஸ்டர் வச்சு போய் நீட்டிக்கிட்டு இருக்கிறதுனா 1900 சுதந்திரத்துக்கு முன்னாடி சுதந்திர டைமில் இருந்த டெக்னிக்கு. இப்போல்லாம் ஒயரெல்லாம் மேலே இது உள்ளவே இல்லை. அண்டர் கிரவுண்டில் நிலத்துக்கு கீழே கேபிள் வச்சு ஒயரு கீழே போகுது. அப்படி இருந்தால் அந்த மாதிரி ஷாக் அடிக்காது. அப்போ சென்னை பூரா 1 கோடி பேர் வாழ்கிற மக்கள், ஜன நெருக்கடி அதிகம் இருக்கிறதுனால சென்னை பூராமே நீங்கள் அண்டர் கிரவுண்ட் கேபிளில் தான் கரண்ட்டை கொடுக்கணும். இந்தந்த எலக்ட்ரிக் போஸ்டரில் ஒரு எலக்ட்ரிஷியன் எலக்ட்ரிக் இது மின்சாரத்துறையில் இருக்கிற அது மேலே ஏறி ஒயரை இது பண்ணிக்கிட்டு இதெல்லாம் அந்த காலத்து இது இல்லை. இந்த நவீனத்துக்கு நீங்கள் வரலன்னு தான் அர்த்தம். அண்டர் கிரவுண்ட் கேபிள் போட்டு அந்த மாதிரி சாகுறவங்க என்ன வருமா? மக்களும் பாதிப்பு இல்லாமல் இருக்கலாம்ல. அதுக்கப்புறம் சூரிய மின்சாரம்ங்கிறது வந்துருச்சு. சூரிய மின்சாரத்தில் மின்சாரத்தை சேமித்து வைக்கலாம். நீங்கள் சூரிய மின்சாரத்தை கோடை காலத்தில் சேமித்து வச்சு மழைக்காலங்களில் மின்சார சப்ளைவை நிறுத்திட்டு சேமித்து வைக்கப்பட்ட சூரிய மின்சாரத்திலிருந்து எலக்ட்ரிசிட்டி கரண்ட்டை கொடுக்கலாம். இதை பற்றி யோசிக்கிறீங்களா? அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட சாவு வரத்தானே செய்யும். அதனால் ரெண்டாவது புயல்னு அறிவிச்சிட்டாங்க. 45 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டரில் காற்று வேகமாக வீசுங்கிறான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? எங்கெங்கே மேலே ஒயர் போகுதோ அங்கெல்லாம் கரண்ட்டை கட் பண்ணிடணும். புயலுங்கிறான், கரண்ட் இருந்துக்கிட்டு இருக்குது, ஒயர் மேலே இருக்குது. புயலில் அருந்து கீழே விழுகுமா இல்லையா? திட்டமிடுதல் இல்லையே. செந்தில் பாலாஜி போய் வச்சுருக்கீங்க. அவர் எந்த நேரம் அடுத்து ஜெயிலுக்கு போகுமோங்கிற பயத்தில் இருக்காரு. அவரால் எப்படி சரியாக திட்டமிட முடியும்? அடுத்த பிரச்சனையிலையும் மாட்டிக்கிட்டார் அவர். அதான் இதில் எப்போ நம்மளை கைது பண்ணணும்னு பயத்தில் இருக்கார். அப்படி ஆளுங்கள்லாம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இதை பற்றி எப்படி சிந்திப்பாங்க? இந்த எலக்ட்ரிசிட்டி இப்படி வெடிக்குது, இதெல்லாம் எவ்வளோ சாதாரண விஷயம். அண்டர் கிரவுண்ட் கேபிளை போடாமல் இவ்வளோ வருஷமாக நாட்டை வச்சுக்கிட்டு குட்டிச்சவர் ஆக்கிக்கிட்டு இருக்கீங்களே. எல்லா அரசியல்வாதிகளையும் தான் சொல்கிறேன். அதனால் மாற்று நடவடிக்கை அடுத்த மழைக்குள்ளே சென்னை பூரா அண்டர் கிரவுண்ட் கேபிளை கொண்டு மேலே இருக்கிறத கட் பண்ணுங்கள். அது வேணாம், பழைய காலத்துது. சரி, மேலே எங்கெங்கேயாச்சும் இருக்குன்னா அந்த இடங்களில் புயல்னு சொன்னோன்னே எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணுங்க. இப்படி வச்சுக்கிட்டு இருந்தால் அப்படி சாவு வரத்தானே செய்யும். இதை பற்றி சிந்திப்பீர்களா?
அப்படிங்கிறது தான் அடுத்த கருத்து. அடுத்து பாருங்கள், கருணாநிதி இருந்த கோபாலபுரம் வீட்டில் இவ்வளவு தண்ணி. இந்த வீடியோவை பாருங்கள், ஃபோட்டோவாக வீடியோ வரும் பாருங்கள். எவ்வளவு தண்ணி. அதே இது ஸ்டாலின் இப்போ குடியிருக்கிற வீட்டில் பாருங்கள், ஒரு சொட்டு தண்ணி இல்லை. உதயநிதி குடியிருக்கிற வீட்டில் பாருங்கள், ஒரு சொட்டு தண்ணி இல்லை. ஊருக்கு உங்கள் அப்பா படம் வைக்கிறீங்க, உங்கள் அப்பா பேரை வைக்கிறீங்க, உங்கள் அப்பா சிலையை வைக்கிறீங்க, அதில் மட்டும் அப்பா புராணம் பாடுறீங்களே. உங்கள் அப்பா இருந்த வீட்டை பற்றி கண்டுக்கிட்டீங்களா? உங்கள் அப்பா இருந்த வீட்டில் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் தானே இருக்காங்க, உங்கள் தாயார் இங்கே இருக்காங்க, மற்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. உங்களுக்கு வசதி செஞ்ச மாதிரி உங்கள் அப்பா இருந்த வீட்டுக்கு வசதி செய்யணுமா இல்லையா? அதிலும் சுயநலமாக நீங்களும் உங்கள் பையனும் மட்டும் தண்ணி இல்லாமல் இருந்துக்கிட்டு உங்கள் அப்பா இருக்கிற வீட்டில் கேட்பாரற்று கிடக்கு பாருங்கள் இவ்வளவு இந்த தண்ணீர். அதனால் அதையாச்சும் சரி பண்ணியிருக்கலாம். போன தடவை குளத்தூர் அவருடைய தொகுதியில் அவ்வளவு இடுப்புக்கு தண்ணி நின்னது. இந்த தடவை குளத்தூரில் யாருமே வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. வீடியோ எடுத்தாலும் போடக்கூடாது, ஏன்னா அவருடைய தொகுதி. குளத்தூரும் போய் பாருங்கள், தண்ணியில் தான் மூழ்கி கிடக்கு. இவர் உதயநிதி இதுலேயும் பாருங்கள், நான் எல்லாம் சரி பண்ணிட்டோங்கிறாரு. அங்கே வீடியோவில் தண்ணி தேங்குற இடத்த போட காமிக்கவா உங்களுக்கு? ஸோ எந்த இடத்துலையும் ஒழுங்காக எதுவும் நடக்கலை. சரி, நிவாரணப் பணிகள் ரொம்ப நல்லா நடக்குது, எல்லோருக்கும் இது கொடுத்துட்டோம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுத்துட்டோங்கிறீங்க. ஒரு பெண் எப்படி கத்துறாங்க பாருங்கள், எங்களுக்கு எதுவுமே வரல, சாப்பாடுக்கு எதுவும் இல்லைன்னு எப்படி கத்துறாங்கன்னு பாருங்கள் இந்த வீடியோ. சார் மழையெல்லாம் உள்ள ஊந்திக்கிச்சு சார். சார் கொட்டாலாம் கிச்சிக்கிச்சு சார். சார் ஏதோ ஏழை மக்களுங்களுக்கு உதவி பண்ணுங்க சார். சார் எப்படி இருக்கிறோம் சார் பாருங்க சார். வெள்ளத்தில் தான் கோட்டை விட்டீங்க. நிவாரணப் பணிகளை சரியாக செய்ய வேண்டாமா? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒழுங்காக நிவாரண உதவிகள் போய் சேர வேண்டாமா? இந்த கத்துக்கின்ற பெண்ணுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க ஸ்டாலின்? அதைத்தான் அடுத்த கேள்வியாக கேட்க விரும்புகிறோம். அதுக்கடுத்தது தயாநிதி மாறன், அவர் வீடு பூரா, அவர் அலுவலகம் பூரா தண்ணி. சென்னையில் இருக்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க தமிழ்நாட்டு மக்கள். தயாநிதி மாறன் மிகப்பெரிய பணக்காரர். அவர் மத்திய சென்னையிலிருந்து பல ஆண்டுகள் ஜெயிச்சிருக்கார். வெள்ளம் சாதாரண நேரத்தில் பார்த்தீங்கன்னா உதயநிதி பின்னாலேயே சுற்றிக்கிட்டு இருப்பார் எப்பவும். ஆனால் அந்த வெள்ளம் வந்ததுன்னா தயாநிதி மாறனை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. மத்திய சென்னை பகுதியில் தலை வச்சு படுக்க மாட்டார். அவர் ஆஃபீஸிலே தண்ணி இருக்குது, நேராக வீட்டில் போய் பாருங்கள், ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்கெல்லாம் நீங்கள் பாருங்கள். அடுத்தது இந்த தமிழச்சி தங்கப்பாண்டியன் தென்சென்னை, அங்கே அசோக் நகர், கோடம்பாக்கம், மாம்பழம், பெஸ்ட் மாம்பழம், அங்கே பூரா தண்ணி நிற்கிது. ஒரு நாள் கூட நீங்கள் தமிழச்சி தங்கப்பாண்டியனை வெளியில் பார்க்க முடியாத மழை வந்துட்டால். இவர்களெல்லாம் ஸ்டாலின் போன்றவர்கள் எலெக்ஷன்லேயே நிறுத்தக்கூடாது. மக்கள் பாதிக்கப்படும் போது மக்கள் பிரதிநிதிகள் ரோட்டுக்கு வந்து நிற்கணும். இல்லை நீங்கள் நிற்கிறீங்க இல்லை முதலமைச்சர், அவங்களை எங்கே வந்து நிற்க சொல்லுங்களேன். எந்த இதுலையாச்சும் வந்து நின்று இருக்காங்களா? எந்த மழையிலையாச்சும்? தமிழச்சி தங்கப்பாண்டியன் இவங்களும் இந்த மந்திரிகளில் 2 மந்திரி வராங்க, சேகர் பாபுவும் இவரும், மா சுப்பிரமணியம். மற்ற மந்திரிகள் யாராச்சும் இங்கே வந்து நிற்கிறாங்களா? எந்த பகுதியில் மழை இருக்கோ அந்த பகுதியில் எல்லா மந்திரிகளும் வந்து நிற்கணும். இல்லை எந்த எம்எல்ஏவாச்சும் உங்கள் கட்சிக்காரவங்க வந்து நிவாரணப் பணிகளில் ஈடுபடுறாங்களா? கவுன்சிலர் எவனாச்சும் வந்து நிற்க? கவுன்சிலர் பூரா லஞ்சம் கேட்குறான். வீட்டில் மணல் கொட்டியிருந்தால் அந்த வீட்டில் போய் வெக்கம் இல்லாமல் லஞ்சம் கேட்குறான். வெக்கம் கட்ட இங்கே கவுன்சிலருங்க அவ்வளோ பேரும் தனக்கு ஓட்டு போட்ட மக்கள்கிட்டே லஞ்சம் கேட்குறான் அவங்க கவுன்சிலர் பூரா. இப்போ இந்த மேயர் பிரியாலாம் அவ்வளோ பெண்ணாக இருந்தாலும் சுற்றுறாங்க. ஸோ 2-3 பேர் தான் சுற்றுறாங்க. வேறு எந்த உங்களையும் தயநிதி மாதிரி அவர் ஆஃபீஸ்லேயே போகுது. ஒரு ஃபோன் அடித்து இவங்களுக்கு அடித்து என் ஆஃபீஸ்க்குள்ளே தண்ணி இருக்குன்னு அதை சொல்லக்கூட அவர்கள் தயாராக இல்லை. ஸ்பாட்டில் அவங்க இல்லை அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய செய்தி. அதனால் ஸ்டாலினை அவர் விமர்சிப்பதற்காக இதை செய்யலை. நீங்கள் முதலமைச்சராக உங்கள் கடமையை செய்கிறீங்க. இந்த வயதிலும் அங்கெல்லாம் போகிறீங்க, நடந்து போகிறீங்க, பார்க்குறீங்க, ரைட்டு. உங்கள் பையனும் இந்த மழையை பொறுத்தவரை நிறைய விஷயம் போய் அங்கே பார்க்குறாரு, இது பண்ணுறாரு. அவரையும் இந்த விஷயத்தில் உதயநிதியை நாங்கள் தாக்குவதாக இல்லை. காரணம் சுறுசுறுப்பாக எது வேலை நடக்குதோ இல்லையோ இருக்காது. இருந்தாலும் சிந்தித்து செயல்படுங்க. உங்கள்கிட்ட இல்லாத விஷயம் ஆராய்ச்சி சிந்திக்கிறது இது இல்லை. அதை நீங்கள் வச்சு சென்னையை நல்ல ஒரு நகரமாக உருவாக்கணும். ஒவ்வொரு இப்போ சென்னையில் வீடு வாடகைக்கு போகிறாங்க, கிரவுண்ட் ஃப்ளோராக வேணாங்கிறான். எவ்வளோ வாடகை கம்மியாக கொடுத்தாலும் ஐயோ வேணாம்ப்பா தண்ணி வந்துடும்ங்கிறாங்க. இது மாதிரி மக்கள் மனசில் இதாகி போச்சு, பதிஞ்சு போச்சு. பல விஷயங்கள்
நீங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குது. எல்லா வீடையும் உயரமாக கட்டிக்கிறாங்க. அப்படி அனுமதி கொடுக்கலாமா? அப்போ கீழே இருக்கிற வீடு பூரா தண்ணி போகத்தானே செய்யும். இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்கிறது அப்படிங்கிறது, யார் சொன்னால் கேட்பாங்கன்னு தெரியல. அதனால் மக்கள் மிக மிக இதாக இது பண்ணுறாங்க. நகரங்கள் ரொம்ப முக்கியம். கிராமங்களில் வீட்டுக்குள்ளே தண்ணி போகாது. அங்கே ஏரிகள் இருக்கும், வயக்காடுகள் இருக்கும், அங்கங்கே தண்ணி தேங்கிடும். இங்கே நகரத்தில் பக்கத்தில் வீடுகள் தான் இருக்கும். அப்போ இங்கே மட்டும் சரியான முறையில் நீங்கள் வடிகால் பணிகளை செய்யலைன்னா வாழ முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிடும். இது உடனடியாக மாற்றுவதற்கு ஸ்டாலின் அவர்கள் முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிற கருத்தை இன்றைக்கி மழைநீர் விஷயத்தில் எங்களுடைய கருத்துக்களாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது அரசியல் செய்திகள். எடப்பாடி உண்ணாவிரதம், நல்ல விஷயத்துக்கு உண்ணாவிரதம் இருக்காது. இது இந்த மாதிரி விஷயத்துக்கு இருக்கணும். என்னென்னா, வியாபாரிகள்லாம் சேர்ந்து மிகப்பெரிய ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க சென்னையில். இப்போ தான் எல்லாருக்கும் புரியுது. என்ன சொல்கிறாங்க, ஜிஎஸ்டியால் நாங்கள்லாம் செத்தே போயிட்டோம், 2 லட்சம் தொழிலாளர்கள் போயிட்டாங்க, எங்களுடைய வியாபாரம் பூரம் போச்சு, நாங்கள் வாடகைக்கு இருக்கோம் பாருங்கள் கடை, அதில் 18% ஜிஎஸ்டின்னு வந்தால் எங்களால் கடையை நடத்த முடியலை, நாசமாக ஆகுது, நாசமாக போச்சு. நாங்கள் சம்பாதிக்கிற பணத்தை பூரா ஜிஎஸ்டின்னு கொடுத்தா என்ன ஆகும்? எல்லா கடைகளும் மூடிக்கிட்டு இருக்கோம் இந்த வாடகைக்கு இவங்க போட்ட ஜிஎஸ்டினாலன்னு புலம்பிக்கிட்டு மிகப்பெரிய ஒரு வேலை நிறுத்தம் பண்ணியிருக்காங்க. எடப்பாடி அதுக்கு ஆதரவு தெரிவித்து, அதுக்கு மட்டும் இல்லை, சொத்து வரி கூட்டிட்டாங்க, தண்ணீர் வரியை கூட்டிட்டாங்க, அதனால் எல்லா வரியும் கூட்டிட்டாங்க, இது மின்சார கட்டணத்தை கூட்டிட்டாங்கன்னு ஒரு உண்ணாவிரதம் இருக்க. நல்ல விஷயம். எடப்பாடி எல்லாத்திலையும் திட்டக்கூடாது. அவர் கட்சியில் நிறையா குளறுபடி பண்ணுறாரு, அதுக்கெல்லாம் திட்டுவோம். இது ஆளுங்கட்சியை எதிர்த்து அவர் நடத்தும் உண்ணாவிரதம் சரியான விஷயத்துக்கு பண்ணுறாரு அப்படிங்கிறது தான். இந்த சொத்து வரியை 100% கூட்டிட்டாங்க. நேரு அவர் பதில் பேசுகிறார். என்னடா இவர் பதில் பேசுகிறான்னு பார்த்தா, முந்தா நாள் மழை பெய்யும்போது திடீர்னு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டு, நான் தான் சொன்னேன்ல அப்போலோ. அவர் என்ன பண்ணுறாரு, மழை வந்தாலே ஆஸ்பத்திரியில் போய், ஏன்னா 4000 கோடிக்கு கணக்கு கேட்குறானே அப்படின்னு. அப்புறம் மழை நின்றுச்சுன்னா வெளியில் வந்துடுறேன். இன்றைக்கி கூட போய் அட்மிட் ஆகிட்டாரா என்னன்னு தெரியல. ஒரே ஒரு இடத்துல ஸ்டாலினோட அப்படி வந்தார், அப்புறம் ஆளை காணோம். நான் கேட்குறோம் பூரா அவரை தானே காரி துப்புறேன், ஐயோ 4000 கோடி அமைக்கிட்டேன், 4000 கோடி அமைக்கிட்டேன். அதனால் ஒன்று இப்போ என்ன சொல்கிறாரு, சொத்து வரி 100 வருஷம் உயர்த்தினது காரணம் எடப்பாடியான் அப்படிங்கிறது. இவங்க தலைவர் கூட்டுவார், இன்னொருத்தரை பழி போடுவீங்களா? அது மிகப்பெரிய சொத்து வரியை 100% உயர்த்தியது மன்னிக்கவே முடியாது. ஸ்டாலின் செய்த அந்த நடவடிக்கையை மன்னிக்கவே முடியாது. மின்சார கட்டணத்தை 50% உயர்த்துகிறேன்னு சொல்லி 200%, 300% ஒதுக்கி ஏழை மக்கள், நடுத்தர மக்களுக்கு அவர் செய்த துரோகத்தை ஓட்டு போட்டாங்கல்ல, பச்சை துரோகம் பண்ணியிருக்கீங்க. மின் கட்டணத்தை தெரியலையா? மின்சாரத்துறையை நிர்வகிக்க தெரியலையா? விட்டுட்டு போங்க. நீங்கள்லாம் முதலமைச்சர் கிளாய்கள்னா விட்டுட்டு போங்க. கமிஷன் கொடுக்குறால கூட வச்சுக்கிறது, அதானியோட போய் பேரம் பேசி இது போட்டுக்கிறது, அதானியோட போய் லஞ்சத்தை வாங்கிக்கிறது. தமிழ்நாடு தான் சிரித்ததுன்னா இப்போ அமெரிக்காவை உலக அளவில் சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு உங்களுடைய இதெல்லாம் ஊழல்லாம். தெலுங்கானாவில் திருப்பி கொடுத்தான் அவன் 100 கோடியை வாங்கினதை, ஆனால் அரசாங்கத்து பேரில் வாங்கினான். நீங்கள் வாங்கின லஞ்சத்தையும் திருப்பி கொடுக்காமல் இருக்கீங்க. என்றைக்கு அமெரிக்கன் போலீஸ் உங்களை கைது செய்ய போகுதுங்கிறது காத்துக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் தொல்லைப்படுத்துவதில், அவர்களுக்கு துயரத்தை கொடுக்கறதில்ல நீங்கள் முதலிடம் வைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஸ்டாலின் அதைத்தான் சொல்கிறேன். நீங்கள் நிலைக்கவே முடியாது. அடுத்த எலெக்ஷன்லாம் உங்களுக்கு இப்போது 10 சீட்டு 20 சீட்டு கூட வராது. உண்மையிலேயே மக்கள் ஓட்டு போட்டான். நீங்கள் கல்ல ஓட்டு போட்டுக்கிட்டு 4000 கொடுத்து போட்டிங்கன்னா தான் வரலாம். அதனால் மனசாட்சியோடு சிந்தியுங்கள் ஸ்டாலின். உங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு. மின்சார கட்டணத்தை இந்த அளவுக்கு உயர்த்தினது தப்பு. சொத்து வரி சொத்து வரி உயர்த்திட்டு போயிடுவீங்க. படுறவன் யார்? பணக்காரனா படுறான், வாடகைக்கு இருக்கிறவன் படுறான். எவனும் வாடகைக்கு போனாங்கன்னா அவன் சொல்கிறான், ஐயோ சொத்து வரியை கூட்டிட்டாங்க 2 மடங்கு வாடகைங்கிறான். அவன் உங்களை மாதிரி ஊர் பணத்தை கொள்ளையடிச்சா சம்பாதிக்கிறான், உழைத்து சம்பாதிக்கிறான். அவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அதனால் இதெல்லாம் மாற்றுங்க. அடுத்து இங்கே வர மோடி அரசாங்கத்துக்கு ஜிஎஸ்டி பல தடவை சொல்லிட்டோம், நாட்டையே நாசம் பண்ணிட்டீங்க. ஸோ இன்றைக்கி வியாபாரிகள்லாம் போகிறான், வாடகை பூரா 18%. வியாபாரி 10,000 ரூபா வாடகைக்கு போகிறான். அது என்ன கணக்குன்னு தெரியல. 20 லட்சம் இருந்தால் தான் ஜிஎஸ்டி கட்டணும். கடைகளுக்கெல்லாம் எப்படி இது போட்டாங்கன்னு தெரியலை. கத்துறாங்க கடைக்காரன்.
கடைக்கு ஜிஎஸ்டி வாடகையை யார் கட்டுறான்னு தெரியுமா? வாடகைதாரன் தான் கட்டுறான், லேண்ட் ஓனர் கட்டுறதில்ல, நில உரிமையாளர்கள் கட்டுறதில்ல. நீங்கள் போட்டது என்ன போடுறான்னு தெரியுமா? வாடகையா 25,000 + ஜிஎஸ்டி 18% போடுறான். 5,000 ரூபா ஜிஎஸ்டி. சாதாரண ஆள் என்ன பண்ணுவான்? ஸோ மோடியும் அவங்க அரசாங்கமும் எல்லோருடைய சாபத்தை வாங்கி கொண்டிருக்கிறீர்கள். அதன் விளைவுதான் 305 வாங்கின சீட்டு 240 வந்துருச்சு. இன்னும் திருந்தலையா? இன்னும் அதில் பாதாளத்துக்கு போயிடுவீங்க. சொல்லுங்கள். புற்றுநோய் வந்திருக்கிறவங்க குடும்பத்திலேருந்து எல்லாரும் போராட்டம் பண்ணுங்க. எப்படி வெக்கம் இல்லாமல் புற்றுநோய் சாக போகிறவனுக்கு ஜிஎஸ்டி போடலன்னு கேளுங்க. அடுத்தது சாகிற ஸ்டேஜில் இருக்கீங்கல்ல, 70 வயசு 80 வயசு, நீங்கள்லாம் போராடுங்க. நான் செத்தா என்னை எரிக்கிறதுக்கு ஜிஎஸ்டி வாங்குறேன்னு கேளுங்க. மற்ற மக்கள் கேளுங்க. 28% ஜிஎஸ்டி வாங்குறேன். எந்த நாட்டிலேயா ஜிஎஸ்டி 28% வாங்குறான்? நாட்டை காமிக்க சொல்லுன்னு கேளுங்க. பொதுமக்களை கொள்ளையடித்து நடத்த ஒரு அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறதுனா அது மோடி அரசாங்கம் தான். ஜிஎஸ்டி விஷயத்தில், மற்ற விஷயத்துலலாம் உங்களுக்கு நான் நல்ல சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கேன். ஜிஎஸ்டியில் உங்களை மன்னிக்கவே முடியாது. 10% மேலே ஜிஎஸ்டி இருக்கவே கூடாது. 5%, 10%, அதுதான் கரெக்ட். எவ்வளவு பெரிய நாடு, 130 கோடி பேர் இருந்த நாடு. இவங்க கொடுத்தாலே போதும், 10% கொடுத்தாலே போதும். 28% வாங்கிட்டு கொள்ளை அடிக்கிறீங்களே, என்ன நிர்வாகம் செய்ய தெரியல உங்களுக்கு? நிர்வாகத்தை விட்டு ஓடுங்க. நீங்கள் எல்லாம் திறமைசாலிகள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். மிகப்பெரிய பொருளாதார நாடு 3வது இடத்துக்கு வந்துட்டோன்னு பெருமை அடிச்சுக்கிறீங்க. அது பெருமை இல்லை. உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை நிம்மதியாக இருக்க விடணும். மக்களுக்கு அதிக வரி போடக்கூடிய சர்வாதிகாரியாக இருக்கக்கூடாது. நீங்கள் மக்களுக்கு அதிக பணம், அதிக வரியை விதிக்கக்கூடிய சர்வாதிகாரியாக இருக்கும்போது நீங்கள் பொருளாதாரத்தில் நாட்டை எவ்வளவு பெருசாக கொண்டு போனாலும் அதெல்லாம் யாருக்கும் கவலை இல்லை. அவன் வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது. அதனால் எடப்பாடி இவங்க நடத்தக்கூடிய உண்ணாவிரதத்திற்கு நம்மெல்லாம் ஆதரவு கொடுக்கணும். ஜிஎஸ்டி விஷயத்துலேயும் மற்ற சொத்து வரி, மின்சார கட்டண உயர்வு, இந்த விஷயத்துலேயும் மத்திய அரசாங்கத்தையும் மாநில அரசாங்கத்தையும் நாம் எதிர்த்து குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற கருத்தையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.